இந்த காலை பொழுது அருமையான ஒரு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு, நெய் இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான பொங்கலுக்கு தாளிப்பு இதில் போட்டாச்சு. இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு பொங்கலுக்கு தேவையான பச்சரிசியை போட்டு நல்லா இந்த மாதிரி குலைவாக வேக வச்சுக்கலாம். இதுக்கு அப்புறம் வேக வச்ச சிறுபருப்பை இதுக்கு தேவையான அளவு போட்டுடலாம். இப்போ இந்த வேக வச்ச சிறுபருப்பையும் குழஞ்ச சாதத்தையும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிறுபருப்பும் இந்த குழஞ்ச சாதமும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா பொடிசனாக இருக்குன்னு இஞ்சி இதில் போட்டு ஃபைன் சாப் பண்ண கொத்தமல்லி இதில் நம்ம போட்டுடலாம். இந்த கொத்தமல்லியோட வாசனையும் இஞ்சி வாசனையும் இந்த பொங்கலில் நல்லா ஏறுற அளவுக்கு இதை அப்படியே நல்லா அந்த சூடோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம தாளி போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் முழு மிளகை இதில் போட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த முழு மிளகு அப்படியே நல்லா பொரிஞ்சதும் இதில் முந்திரி பருப்பை ஆட் பண்ணி இந்த முந்திரி பருப்பு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த முந்திரியோட வாசனை நமக்கு வெளியே வரும். அதுக்கப்புறம் இதில் ஜீரகம் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக இந்த எண்ணெயிலே நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இந்த தாளிப்பை நம்ம இந்த பொங்கலில் போட்டுடலாம். இந்த தாளிப்பு இதில் நம்ம போட்ட பிறகு ஃபைனலாக இதில் நெய்யை ஆட் பண்ணி கொத்தமல்லி ஆட் பண்ணி இந்த பொங்கலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெண்பொங்கல் கூடவே பம்கின் நம்ம மஞ்சள் பூசணிக்கெல்லாம் போட்டு ஒரு அருமையான நம்ம மசாலா வறுத்து அரைச்ச சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வழக்கம் போல் சாம்பாருக்கு எண்ணெய் போட்டு அதில் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் அந்த பம்கினை ஆட் பண்ணிடலாம். பம்கினை ஆட் பண்ண பிறகு ஒரு மிக்ஸ் கொடுத்து இதை நல்லா அப்படியே நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாம்பாருக்கு நம்ம இந்த பம்கின் லைட்டாக ஃப்ரை ஆனதும் இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு இதை சேர்த்து நல்லா இந்த பம்கினோட இந்த மசாலாவை நல்லா ஏறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த மசாலா அந்த பம்கினோட லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா குக் ஆன பிறகு இதில் தக்காளி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்த்த பிறகு ஸ்லோ சிம்மில் லைட்டாக இந்த தக்காளி வேக வச்ச பிறகு இதில் நம்ம தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு கொதிக்க விடலாம். இப்போ அந்த பம்கின், அந்த மசாலா, தக்காளிலாம் சேர்ந்து ஒரு கொதிச்சிருச்சு. நல்ல ஒரு கமகமான ஒரு வாசனை வருது. இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பை இந்த சாம்பாருக்கு இப்போ ஆட் பண்ணிடலாம். இந்த பருப்பு இதில் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் புளி தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சதில் ஒரு சூப்பரான பம்கின் பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நல்லா கொதிக்கிற இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாம்பாரில் வீட்லேயே வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 3 கைப்பிடி அளவு இதில் போட்டு நல்லா நம்ம அப்படியே கொதிக்க விடலாம். இந்த சாம்பார் பொடி போட்டதும் ஒரு கமகமன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவையான பிரேக்ஃபாஸ்ட் சாம்பாரில் லாஸ்ட்டில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு ஒரு 1/2 கப்பு தேங்காய் எண்ணெய் இதில் போட்டு இந்த சுவையான பிரேக்ஃபாஸ்ட் சாம்பாரை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த பொங்கலோட இந்த சாம்பாரை நம்ம பார்சல் பண்ணி வடை ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த வடையும் பார்சல் பண்ணி இது 3த்தையும் இந்த அருமையான இந்த காலை பொழுதில் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம இதை பார்சல் பண்ணி கொண்டு போய் கொடுத்துடலாம்.
இன்றைக்கி ஒரு நல்ல முறையில் நம்ம ஒரு வெண்பொங்கலும் சாம்பார் வடை இதெல்லாம் நம்ம வச்சு அதை பார்சல் பண்ணி இந்த அருமையான காலை நேரத்தில் வீடு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்தோம். மதுசூதன்றவர் நம்ம கூட அவரும் சேர்ந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணார். மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம செம்மன் வாசம் ஃபுட்ஸுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.